إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பில் இஸ்லாமிய அகீதா தொடர்பான 40 ஹதீஸ்கள் என்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போகின்ற செய்தி 30வது ஹதீஸை நாம் இன்று இதில் பார்க்க போகின்றோம். 30வது செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். இதுவரை நாங்கள் 29 செய்திகளை படித்திருக்கிறோம். 29 ஹதீஸ்களை நாம் இதில் படித்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது 30வது செய்தி. அன் ஜரீரின் ரலியல்லாஹு அன்ஹு قال كنا عند النبي صلى الله عليه وسلم فنظر إلى القمر ليلة يعني البدر فقال إنكم سترون ربكم كما ترون هذا القمر لا تضامون في رؤيته فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا ثم قرأ فسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சொல்றார், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தோம். குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். ஃபனதர இலல் கமர், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அந்த சந்திரனை பார்த்தார்கள். ஃபனதர இலல் கமர் லைலா, அந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பார்த்தார்கள். யஅனி அல் பத்ர், அல் பத்ர் என்றால் என்ன? அதாவது முழு நிலவு. அல் பத்ர் என்பது என்ன? அந்த முழு நிலவு, அந்த பௌர்ணமியுடைய அந்த இரவு, முழு நிலவுள்ள இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருந்தபோது, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்களோட பார்வையை அந்த முழு நிலவை நோக்கி அவர்கள் செலுத்திவிட்டு என்ன சொல்றார்கள்? ஃபகால, சொன்னாங்க, இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், சதரவுன ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். கமா தரவுன ஹாதல் கமர், நீங்கள் இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது போன்று, நீங்கள் இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது போன்று. எப்படி? லா துதாமூன ஃபி ருயதிஹி, அந்த லா துதாமூன ஃபி ருயதிஹி என்றா நெருக்கடியின்றி நீங்கள் காண்பது போல். அப்படிதான் முழு நிலவுடைய அந்த முழு நிலவை பார்க்கறதுக்கு யாரும் சிரமம் இருக்குமா? அவர் பார்வை உயரத்தினால் அவர் பார்ப்பார். யாருக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை பார்க்கறதுக்கு. அப்படிதானே? அப்ப அனைவரும் அதை பார்ப்பார்கள். அப்ப அதுபோன்று நீங்கள் எந்த ஒரு நெருக்கடி சிரமம் இன்றி உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள்
என்று இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க. அப்ப இதில் நாங்கள் என்ன கவனிக்கணும்? இங்க சொல்லப்பட்ட இந்த உதாரணம் எதற்குரியது? இங்க சொல்லப்படுற என்னடா, நெருக்கடியின்றி, நீங்க எந்த சிரமமும் இன்றி அந்த முழு நிலவை நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய ரப்பை நீங்கள் எந்த சிரமமின்றி நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி என்று சொல்லிட்டு, இது மிக முக்கியமான அகீதாவுடைய ஒரு பகுதி. இப்படிதானே? இறைவனை நாங்க நாளை மறுமையில் பார்ப்பது என்பது. இதை பல வழிகட்ட பிரிவுகள் இதை என்ன செய்தார்கள்? இதையும் மறுத்திருக்கிறார்கள். அப்ப எனவே இதுல வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்கள் இவைகள்லாம் இதற்குரிய ஆதாரங்களாக முன்வைக்கக்கூடியவைகள். அப்ப எந்த சிரமம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபைன் இஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها. என்ன சொல்றாங்க? قبل طلوع الشمسனா சூரியன் உதிப்பதற்கு முன்னால், وقبل غروبها சூரியன் மறைவதற்கு முன்னால். அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் மறைவதற்கு முன்னாலும் உள்ள அந்த தொழுகைகள், அந்த தொழுகைகள் வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்க உங்களோட எந்த விஷயம் அந்த தொழுகைகளை விட்டு உங்களை என்ன செய்ய மிகைத்து விட வேண்டாம். அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மிகைப்படாம இருந்தால் அதை நீங்க செய்யுங்க. செய்யுங்கள். நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் மிகைப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு தொழுகை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. அந்த இரண்டு தொழுகையும் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. அந்த தொழுகைகள் வந்து உங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிகைத்து விட வேண்டாம். மிகைத்து விடாமல் இருப்பதற்கு நீங்க பார்த்துக்கோங்க, அப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எந்த வசனத்தை ஓதினாங்க? ثم قرأ وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب. என்ன? சூரியன் உதிக்கும் முன்னரும் மறையும் முன்னரும் உம்முடைய இறைவனின் புகழை துதிப்பீராக. குர்ஆனுடைய 50வது அத்தியாயத்துடைய 39வது வசனம். எனவே இங்கு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு தொழுகைகள் என்ன? இதுதான் ஃபஜ்ரும் அஸரும். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகை. இந்த இரண்டு தொழுகைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களுடைய எந்த ஒரு செயலும் இந்த தொழுகைகளை விட்டு உங்களை பராக்காக்கி விடக்கூடாது. அவ்வளவு முக்கியமான இரண்டு தொழுகைகள் தான் இந்த ரெண்டு தொழுகைகள். என்ன அறிஞர்கள் சொல்லுவாங்க? என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்க்கையில முதல்ல கடமையாக்கப்பட்ட தொழுகைகளாக இந்த இரண்டு தொழுகைகள் தான் இருந்தன என்றும் குறிப்பிடுவார்கள். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நமது இஸ்லாமிய அகீதாவுடைய முக்கியமான ஒரு பகுதி. என்ன? நாளை மறுமையில் நாம் ரப்பை பார்ப்பது என்பது எந்த சிரமம் இன்றி நாம் எவ்வாறு அந்த முழு நிலவை ஒரு சிரமம் இன்றி ஒருவர் பார்ப்பாரோ அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப இது வந்து நாங்கள் இதில் படிக்கக்கூடிய எத்தனாவது செய்தி? இது நாம் இதில் படிக்கக்கூடிய 30வது செய்தி, இஸ்லாமிய அகீதாவோடு தொடரப்பட்ட இந்த தொடரில். அடுத்து நாங்கள் வருவோம் 31வது செய்தி. 31. அன் அபி மாலிகின் அன் அபீஹி قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من قال لا إله إلا الله وكفر بما يعبد من دون الله حرم ماله ودمه وحسابه على الله. அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில அதாவது இதுல வந்து இந்த செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியும் இதுல இருக்கிறது. இதை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். என்ன? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை கூறுவாரோ, யார் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் நாயன் இல்லை என்று யார் கூறுகிறாரோ, அதே போன்று வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அதாவது அல்லாஹ் அல்லாமல், இப்ப அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவைகளை அவர் என்ன செய்யறார்? நிராகரித்து விடுகிறார். அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடியவற்றையும் என்ன செய்ய, அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடியவற்றை அவர் நிராகரித்து விடுகிறார். எனவே இதுல வந்து கொஞ்சம் இந்த பொருள் வந்து தமிழ்ல கொஞ்சம் பொருள் மாறி வந்திருக்கிறது. இந்த தமிழ்ல பொருள் மாறி இருக்குது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்வோம். ஹதீஸுக்குரிய பொருளை நீங்க பாருங்க. இந்த தமிழ் பொருள் கொஞ்சம் தவறி வந்த மாதிரி தெரியுது. இன்ஷா நாங்க அதை கொஞ்சம் இன்ஷா நாளைய பாடத்துல உங்களுக்கு
நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஆனால் இப்போ நாங்கள் சரியான பொருளை பார்ப்போம். அப்போ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அப்ப அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடியவற்றை எல்லாம் நிராகரித்து விடுகிறாரோ. நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் இதுல இருக்குது. என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர் சொல்வது மட்டுமல்ல. இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்க என்ன சொல்லுவோம், லா இலாஹ என்பது என்ன, அது நஃபி என்போம், மறுத்தல். இல்லல்லாஹ் என்பது இஸ்பாத், உறுதிப்படுத்தல் என்றும். லா இலாஹண்டா எந்த கடவுளும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அப்ப என்ன செய்தி, இதில் கூட அது அந்த செய்தி இருக்கிறது. ஆனா அதை இன்னும் அழுத்தி வருது பாருங்க, வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுபவற்றை நிராகரிக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நான் என்ன செய்கிறேன், நிராகரித்து விடுகிறேன் என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல சிலர்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். அப்ப அவங்க இதுல வரமாட்டாங்க. அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடியவற்றை நிராகரிக்க வேண்டும். நிராகரித்து ஒருத்தர் என்ன சொல்றார், நான் அல்லாஹ்வை நான் இறைவனாக ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா அவர்கள் வணங்கக்கூடியதும் என்னதான் என்ற கடவுள் இறைவன் என்றால் அவ்வளவுதான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அப்ப எனவே இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் அவர் நிராகரித்து விட்டால் ஹரும மாலுஹு வதமுஹு வஹிசாபுஹு அலல்லாஹ், அவரது மாலுஹு அவரது செல்வம் புனிதமானது, வதமுஹு அவரது இரத்தம் புனிதமானது, அதே போன்று வஹிசாபுஹு அலல்லாஹ் அவருடைய விசாரணை அல்லாஹ்விடத்தில், அவரது விசாரணை கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்தில். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக அவங்க சொல்லக்கூடிய கலிமாவை வைத்து அவங்கள ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படித்தானே. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக அவங்கள என்ன இஸ்லாத்தை அவங்க ஏற்றுதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட எப்படித்தான், அவங்களோட வெளிப்படையாகத்தான் அவங்களோட செயல்பட்டாங்க. வெளிப்படையாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அதை வைத்துதான் ரசூலுல்லாஹ் அவங்களோட செயல்பட்டாங்களே தவிர, அல்லாஹ் வஹீன் மூலம் அறிவித்திருந்தான். அல்லாஹ் வஹீன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்திருந்தான். இவங்கெல்லாம் யாரு, இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள், இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் வஹீன் மூலம் அறிவித்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையில் அவங்களோட செயல்படலை. அவங்க வெளிப்படையாக என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. அவங்க அந்த வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்ற அதை கேட்பதான் ரசூலுல்லாஹ் அவங்களோட செயல்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவங்க தொழுதாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவர்கள் ஜமாத்திலே தொழுதார்கள். பல போர்கள் அவர்கள் கலந்து கொண்டு சிரமங்களை கொடுத்தாலும் அவர்கள் கலந்து கொள்ளும் போது ரசூலுல்லாஹ் ஒன்றும் தடுக்கல. அப்ப எனவே ஏனைய முஸ்லிம்களோடு எப்படி அது போன்று அவங்கள நடத்தினாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் சொல்றாங்க வஹிசாபுஹு அலல்லாஹ், அவனோட விசாரணை அல்லாஹ்விடம். என்ன விசாரணை, அவன் உள்ளத்துல வேறொன்றை மறைச்சு வச்சிருந்தான்டா, உள்ளத்தில் வேறொன்றை மறைத்து வைத்திருந்தால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான அந்த குஃப்ரை அவன் மறைத்து வைத்திருந்தால் அது அந்த விசாரணை அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நீ வெளிப்படையாக நீங்க சொல்லக்கூடியது நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நீங்க சொல்றீங்களோ அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா உனது உள்ளம் அதற்கு எதிராக இருக்கிறதா, மாற்றமாக இருக்குதா, அதற்கு உடன்பட்டு இருக்கிறதா, இதெல்லாம் என்ன, இது பற்றி விசாரணை உனக்கு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அங்க தப்பே இல்லை. புரியுதா நான் சொல்றேன்? எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன செய்யல, சும்மா எல்லாம் அப்படி தப்பி போறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. எங்க நீ உனது உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் நீ அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறலாம். உனது உள்ளம் தூய்மையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீ வெற்றி பெறலாம். நீ போலியாக கலிமாவை சொல்லி மறுமையில அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யல, நான் கலிமா சொன்னு வாதிட முடியாது. ஏன், அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அதனாலதான் சொல்றான் வஹிசாபுஹு அலல்லாஹ், அவனது விசாரணை அல்லாஹ்விடம் இருக்கிறது என்றதை சொல்கிறார்கள். அவன் கலிமாவை சொல்லிவிட்டாலே அவனுடைய செல்வம், அவனது இரத்தம் எல்லாம் புனிதமாக. நாங்க பாக்குறோம் மதீனால நீங்க எடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தலையீடியை கொடுத்தார்கள். அவன் இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் எவ்வளவு நெருக்கடிகளை, எத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஏனைய முஸ்லிம்கள் நடத்துறது போன்றுதான் அவனை நடத்தினான். ஏன்னா அவன் வெளிப்படையாக கலிமாவை சொல்லியிருந்தான். அவன் முனாஃபிக்காக இருந்தான், ஆனா வெளிப்படையாக என்ன செய்திருந்தான், அவன் கலிமாவை சொல்லியிருந்தான். அதை வச்சுதான் ரசூலுல்லாஹ் அவனோடு செயல்பட்டான். அவனது அந்தரங்கம் என்பது அது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பது. அப்ப இதுல பாருங்க, இப்ப கலிமா என்பது, கலிமா ஒருத்தர் சொல்லிட்டாலே அவரது செல்வம், அவரது இரத்தம் எல்லாம் புனிதமாக. நமக்கு தெரியும், ஒரு போர்ல உசாமத் இப்னு ஸைத் என்ன செய்வாங்க, கலிமா சொன்ன பிறகு ஒருத்தரை வெட்டிடுவாங்க. அவர் கலிமாவை சொல்லிடுவார்.
கலிமாவை சொன்ன பிறகு ஒருத்தரை வெட்டிடுவார். இதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு போர்ல நடக்கும். வெட்டினு சொன்னா எதிரியோட சண்டையிடுறாங்க. எதிரி மிகைத்தால் அந்த எதிரி இவரை என்ன செஞ்சுவாங்க, இவரை வெட்டியிருப்பான். எதிரி என்ன செஞ்சிருப்பான், இவரை வெட்டியிருப்பான். எதிரி மிகைத்திருந்தால் இவர் என்ன செய்யறாரு, எதிரியை மிகைத்து விடுகிறார். அப்ப அவன் எதிரியை மிகைத்து அவன் தோல்வி அடையும் போது என்ன செய்யறான், அந்த தோல்வியுடைய நேரத்தில் அவன் கலிமாவை சொல்றான். கலிமாவை சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி விடுகிறான். அப்ப என்ன செஞ்சிடறாங்க, அவங்க வெட்டுறாங்க. ஏன்னா களத்துல என்ன இவன் எதிரி, அப்ப என்ன வாளுக்கு பயந்து சொல்றான்ற அடிப்படையில் அவங்க வெட்டிட்டாங்க. ஆனால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ்கிட்ட வருது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்த பிறகு என்ன கேட்கிறாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அவரை வெட்டினீர்களா தான் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். கலிமாவை சொன்ன பிறகு வெட்டினீர்களா என்று கேட்கும்போது அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எனக்கு வாளுக்கு பயந்து தான் அவர் சொன்னாரு, எனது வாளுக்கு பயந்து தான் அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, நீங்க அவரோட உள்ளத்தை என்ன பிளந்து பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்க. அஃபலா ஷகக்த கல்பஹு, அவரது உள்ளத்தை நீங்க என்ன பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. அப்ப இதை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நாளை மறுமையில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அப்படி எந்த அளவுக்கு அந்த நபித்தோட உசாமத் இப்னு ஸைத் சொல்றாங்க, அதாவது அன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் நன்றா இருந்திருக்குமே. எவ்வளவு தியாகங்கள் இஸ்லாத்துக்காக செஞ்ச ஒரு நபித்தோழர் அந்த ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கும் போது அவருக்கு எப்படி ஒரு நிலை வேண்டா, நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த நிகழ்வு என் மூலம் நடந்திருக்காது என்ற அளவுக்கு நான் எண்ணினேன்னு சொல்றான். பாருங்க, அதாவது களத்துல நம்ம அந்த எதிரி தோல்வி அடைகின்ற நேரத்துல கலிமாவை சொன்னாலும் அப்ப எவ்வளவு ஒரு புனிதத்துவத்தை இஸ்லாம் கொடுக்குதுன்னு பாருங்க. எப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கலிமா. இன்றைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம், முஸ்லீம் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்னொரு முஸ்லீம் கொல்லக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். இன்னொரு முஸ்லீம் கொல்லக்கூடிய நிலைகளை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆட்சிகளை தக்க வச்சுக் கொள்றதுக்காக எவ்வளவு முஸ்லீம்களை, லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்த அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், கலிமா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை பாருங்க, களத்துல போர் களத்தில் அவர்கள் சொன்னாலும் அப்ப ஹரும மாலுஹு வ தமுஹு, அவனது செல்வம் அவனது இரத்தம் என்ன செய்கிறது, புனிதமாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது நாங்க இதுல படிக்கக்கூடிய முஸ்லிமுடைய 139வது செய்தி. அடுத்து நாங்க வருவோம் 32வது செய்திக்கு வருவோம். عن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يخلص المؤمنون من النار ويحبسون على قنطرة بين الجنة والنار فيقص لبعضهم من بعض مظالم كانت بينهم في الدنيا حتى إذا هذبوا ونقوا أذن لهم في دخول الجنة فوالذي نفس محمد بيده لأحدهم أهدى بمنزله في الجنة منه بمنزله كان في الدنيا. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யஹ்லுசுல் முஃமினூன மினன் நார். இதுல பாத்தீங்கன்னா யஹ்லுசுன தப்பி விடுவார்கள். யாரு? மூமின்கள். மினன்னார்னா நரகத்தை விட்டும். எப்படி வருது நேரத்தில்? மினன்னார்னா என்ன? நரகத்திலிருந்து தப்பி விடுவார்கள். இப்ப நரகத்திலிருந்து மூமின்கள் தப்பி விடும் போது, இப்ப நரகத்தில்னா என்ன அது விளக்கம்? இப்ப சிராத் என்ற அந்த பாலம் நரகின் மேல் போடப்படும், அப்படிதானே? சிராத் என்ற பாலம் நரகின் மேல் போடப்படக்கூடிய ஒரு பாலம். அப்ப அந்த சிராத்திலிருந்து தப்புன்றது நரகிலிருந்து தப்புவதுதான், அப்படிதானே? சிராத்துல சருகினா நரகத்துல தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிராத்தில் சருகிவிட்டால் என்ன? நரகத்தில் தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அந்த முட்களை போன்ற வளைந்த கொக்கிகள் அவைகளை கொண்டு நரகத்துக்கு இழுக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வருது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அதாவது என்ன செய்யறாங்க, அவர் மூமின்கள் நரகத்திலிருந்து தப்பிவிடும் போது அந்த அந்த பாலம் சிராத், அந்த பாலத்திலிருந்து அவர்கள் தப்பிவிடும் போது ஃபயுஹ்பஸூன அலா கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன் நார். அடுத்து பாருங்க என்ன?
சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ஃபயுஹ்பஸூனண்டா தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அலா கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன்னார், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தில் கந்தரா. அப்ப இது இன்னொரு பாலம். அப்ப நாங்க நம்பி ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது என்ன? சிராத்துக்கு பிறகு இன்னொரு பாலம் இருக்கிறது. சிராத் என்பது நாங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்து என்ன இன்னொன்று இருக்குது, அதற்கு பிறகு இன்னொரு பாலம் இருக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில், கந்தரா ஒரு பாலம் இருக்கிறது. அதில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் மூமின்கள். எதற்கு தடுத்து நிறுத்தப்படுவாங்க? என்ன? உலகத்தில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த மதாலிம், அநீதிகள், மதாலிம் தெரியும், அநீதி, மதாலிம். உலகத்தில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த அநீதிகளுக்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்துக் கொள்வார்கள். பழி தீர்த்துக் கொள்ளுதல், பழிக்கு பழிக்கு கிசாஸ்வாங்க. ஒரு சிலரிடமிருந்து அந்த அநியாயங்களுக்காக கணக்கு தீர்த்து கொள்வார்கள். பாத்தீங்களா? அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப சொர்க்கத்துக்கு போகும்போது அனைத்தும் ஃபுல் கிளியர், எல்லாம் அனைத்தும் தூய்மையாக்கப்படும். அதுலதான் பாருங்க, ஹத்தா இதா ஹுதிபு வனுக்கு, ஹத்தா இதா ஹுதிபு வனுக்கு. அப்ப என்ன, எந்த அளவுக்குண்டா அவர்களுடைய அந்த மாசு நீங்கி தூய்மையாகி விடும் போது. அப்ப இங்க ஹுத்து நுக்கு என்பதெல்லாம் என்னதான் தூய்மை அடையுது. அந்த அந்த அசுத்தங்கள், அந்த அநியாயங்கள், அந்த அழுக்குகள் எல்லாம் அவங்க தூய்மை அடைந்து விடும் போது, நாங்க ஓதுறோம் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா வனுக்கு. நுக்கு என்றது என்னதான், வனக் எனது பாவங்களை தூய்மைப்படுத்துவாயாக. இப்போ ஹுதிபு என்பது என்னதான், அதுவும் தூய்மையைத்தான் குறிக்கும். அதுவும் என்ன செய்யும், அதுவும் தூய்மையைத்தான் குறிக்கும். இப்ப இந்த அதாவது இந்த தங்கம் வெள்ளியில் உள்ள அதில் உள்ள அந்த கரைகளை எப்படி தூய்மைப்படுத்துறோம், அது போன்று என்ன செய்யப்படும், அங்க தூய்மைப்படுத்தப்படும். இரும்பில் உள்ள துருக்கள் தூய்மைப்படுத்துவது போன்று இப்படி தூய்மைப்படுத்தப்படுவார்கள். தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதினலகும் ஃபீ துஹுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவர்களுக்கு உதின அனுமதி வழங்கப்படும். உதினலகும் ஃபீ துஹுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அங்க அனுமதி சும்மெல்லாம் போயில, அனுமதி வழங்கப்படும். கவனிங்க, இந்த பாலம் நிறைய பேருக்கு இந்த பாலம் தெரியாது. என்ன, சிராத்துக்கு பிறகு ஒரு பாலம் கந்தரா ஒன்று இருக்கிறது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில். அது எதுக்கு? அப்ப சொர்க்கத்துக்கு செல்லும் போது அனைவரும் தூய்மையான உள்ளங்களோடு, அதில் எந்த கசடுகள் எதுவும் இல்லாமல் அப்படி என்ன செய்வாங்க, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த அளவுக்கு அவங்க தூய்மைப்படுத்தப்படுவாங்க. இப்ப என்ன, சொர்க்கத்துக்கு நுழைஞ்ச பிறகு என்ன நினைக்கூடாது, இவன் எனக்கு உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சானே, உலகத்தில் எனக்கு இப்படி ஒன்றை செஞ்சானே, அல்லது எனக்கு இப்படி எதிராக பேசினானே, அப்படியான சிந்தனைகள் அங்க வரக்கூடாது சொர்க்கத்தில். அதெல்லாம் கிளியர், அதெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த உள்ளங்கள் எல்லாம் அவ்வளவு தூய்மையாகத்தான் அவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்ப எங்கள் உள்ளங்களை நாங்கள் எவ்வளவு தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல் நாங்கள் கணக்குகள் எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அடுத்தவங்களுக்கு செஞ்ச அநியாயங்கள், ஏதாவது அக்கிரமங்கள் செய்திருந்தால். அடுத்து ரசூலுல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் பாருங்க, ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லஅஹதுஹும் அஹ்தா பிமன்சிலிஹி ஃபில் ஜன்னah, அதாவது அவங்க சொர்க்கத்தில் உள்ள அந்த வசிப்பிடத்தை எப்படி எந்த அளவுக்கு சொன்னா, உலகத்தில் அவங்களோட வீடுகள் இருந்துச்சா இல்ல, உலகத்தில் அவங்க தங்கின வீடுகள், அந்த உலகத்தில் அவங்களோட இல்லத்தை விட எளிதாக அவங்க அடையாளம் கண்டு கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அஹ்தா பிமன்சிலிஹி ஃபில் ஜன்னதி பின்னு பிமன்சிலிஹி கான ஃபித் துன்யா, உலகத்தில் அவங்களோட வீடு, அவங்களோட மன்சில், அவங்களோட வீட்டை அவங்க எப்படி அடையாளம் காணுவாங்க, அதை விட எளிதாக எதை அடையாளம் காணுவாங்க, சொர்க்கத்தில் அவங்களோட வீட்டை, அவங்க தங்கக்கூடிய இடம், சொர்க்கத்தில் அவங்களோட வீடை அவங்க அடையாளம் கண்டு கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்திருக்கிறான். இந்த செய்தி புகாரில 6535வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தி என்ன செய்கிறது, இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். எனவே இது முக்கியமா நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எங்களோட அகீதாவோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. நிறைய பேருக்கு என்ன தெரியா, சிராத் என்ற பாடத்தை நிறைய பேர் அறிஞ்சு வைத்திருந்தாலும், சிராத் என்ற பாடத்தை அறிந்து வைத்திருந்தாலும் எதை அறிஞ்சு வச்சில்ல, அதுக்கு பிறகு கந்தரான் ஒன்று இருக்கிறது,
என்றது பலருக்கு தெரியாது. சொர்க்கத்துக்கு நரகத்தில் இப்படி ஒரு பாலம் இருக்குது, அதில் இப்படியான ஒரு விசாரணை இப்படி ஒன்று இருக்குது. விசாரணை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு என்ன அனைவரும் தூய்மையாக்கப்படுவாங்க. அனைத்து சின்ன சின்ன சிறிய அநீதிகளாக சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அனைத்துக்குரிய கணக்குகளும் தீர்க்கப்பட்ட பிறகுதான் அவங்க சொர்க்கத்தின் நுழைவதற்கு என்ன செய்யப்படுவார்கள், அனுமதிக்கப்படுவாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இது சின்ன விஷயம் தான் என்றால் நின்று விடக்கூடாது. அனைத்தும் துல்லியமாக கணக்கு பார்க்கப்படக்கூடிய நாள் தான் அந்த மறுமையுடைய நாள் என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் எத்தனை 32வது ஹதீஸ் வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இத்தோடு என்ன செய்து கொள்வோம், இந்த பகுதியை இப்போ முடித்துக் கொள்வோம். அடுத்து ஷேக் அஜ்மல் அப்பாசி அவர்களுடைய வகுப்பு இருக்கிறது. அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வகுப்பு இப்போது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழி தொழுகை என்ற தலைப்பினூடாக நாங்கள் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொழுகையின் சுருக்கம் என்ற அந்த கிதாபை நாங்கள் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இதுவரைக்கும் பல தலைப்புகளில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு, அதாவது நாங்கள் பார்த்து வருகின்ற ஒவ்வொரு ருக்குனை அடிப்படையாக வைத்து அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே அல் கியாம் என்ற ருக்குனிலே நாங்கள் நிற்கிறோம். அல் கியாம் என்ற ருக்குனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் தொடராக வருகின்ற தலைப்புகளில் முக்கியமான தலைப்பாக அவர்கள் இருக்கக்கூடியது அல் குஷூஉ வன் நதரு இலா மௌதிஉ சுஜூத். தொழுகையில் இறையச்சத்துடன் அதே போன்று சுஜூது செய்கின்ற இடத்தை நோக்கியதாக பார்வை இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பை அவர்கள் போடுகிறார்கள். உண்மையிலேயே தொழுகையை பொறுத்த மட்டிலே தொழுகையினுடைய அடிப்படை, தொழுகையினுடைய நோக்கம், தொழுகையினுடைய அச்சாணி என்று சொல்லலாம். அதுதான் குஷூ. தொழுகையில் இறையச்சம், தொழுகையில் அல்லாஹுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹுடன் தனது இணைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தனது உள்ளத்தில் வருவது, நான் ஒரு வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் வருவது. அப்படி என்றால் குஷூ என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், சுக்கூனுல் ஜவாரிஹ், உறுப்புக்கள் எல்லாம் அமைதி பெறுவது, வலீனுல் கல்பி மா ஹுதூரிஹி, உள்ளத்தில் ஏற்படுகின்ற பல எண்ணங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு தனது எண்ணங்களை ஓர்முகப்படுத்தி தான் ஒரு வணக்கத்தில் இருக்கிறேன், தான் அல்லாஹுடன் இணைந்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம் அவனுடைய உள்ளத்திலே எழுவது. இதுதான் குஷூ என்று சொல்லுவது. இவ்வாறு தொழுகின்ற தொழுகைதான் நிறைய நன்மைகளை தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ பேர் தொழுகிறார்கள், அவர்கள் தொழுகின்ற அந்த தொழுகையிலே அவர்களுக்கு 10ல் 1 தான் நன்மையாக போகிறது, மற்ற 9 பகுதிகளும் வீணாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த வீணாக்காமல் இருப்பதற்காக வேண்டி தொழுகையை முழுமையாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி வழியில் தொழ வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், தான் தொழுகின்ற பொழுது தனது உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி தான் அல்லாஹுவை தொழுகிறேன் என்ற இறையச்சம்
அந்த அந்த இரையச்சம் அவனுடைய உள்ளத்திலே ஊடுருவி இருக்க வேண்டும். இந்த நிலையில் ஒரு ஆள் தொழ வேண்டும். அதை சொல்லிவிட்டு அவர்கள் தொடர்ந்தும் சொல்கிறார்கள், தொழுகையில் இருக்கின்ற பொழுது அவனுடைய எண்ணங்களை சீர்குலைக்கின்ற அனைத்து காரியங்களை விட்டும் அவன் தவிர்ந்திருக்க வேண்டும். உதாரணமாக தொழுகிறாரு, எதில தொழுகிறாருன்னு கேட்டால் பள்ளியில தொழுகிறாரு அல்லது வீட்டில் தொழுகிறாரு. தொழுகிற நேரத்துல அவருக்கு முன்னால அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது, அலங்காரம் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது. இவருடைய பார்வை அதில் போகிறது. அப்ப இவர் தொழுகிற நேரத்துல இப்படியான அவருடைய எண்ணங்களை, அவருடைய உள்ளத்தை பராக்காக்கக்கூடியவைகளுக்கு முன்னின்று அவர் தொழக்கூடாது. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க என்றால், தொழுகிற நேரத்துல கண்ணாடிக்கு முன்னால் நின்று தொழுவாங்க. கண்ணாடிக்கு முன்னால நின்று தொழுகிற நேரத்துல அவருடைய உடம்ப அவர் நோக்கி கொண்டு அவர் தொழுவார். அப்படி தொழுது கொண்டிருக்கிற நேரத்துல தான் ஷைத்தான் என்ன செய்வான், பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான். அவருடைய உடலை பார்ப்பார், அவருடைய முகத்தை பார்ப்பார். முகத்தில் பலகாலமாக இருந்த கருப்பு புள்ளி அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும். அப்ப அந்த கரும் புள்ளியை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது விரலை அங்கே இட்டு அவருடைய முகத்தை சுரண்டி கொண்டு இருப்பார். இவ்வளவுக்கும் அவர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார். இப்படியான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டால்தான் தொழுகையிலே இரையச்சம் ஏற்படும். தொழுகையிலே உள்ளத்தை அல்லாஹுடன் நாங்கள் இணைத்து கொள்ளலாம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் என்னண்டா, சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, தொழுகையில இருக்கிற நேரத்துல தொழுகைக்கு நேரமாகிடும், இல்லண்டா ஒரு கோல் ஒன்று வரும், அந்த கோல் என்ன செய்வாரு, நான் இஷா தொழுதுட்டு எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி வச்சிடுவார். அப்ப கோல் எடுத்தவர் முக்கியமான ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது அவருடைய அலுவலகத்தில் உள்ள முக்கியமான ஒருத்தராக இருக்கலாம், தனது தகப்பனோ அல்லது தாயோ யாராக இருந்தாலும் இவர் என்ன செய்வார், தொழுது விட்டு எடுக்கிறேன் என்று சொல்லிவிடுவார். இப்பொழுது தொழுகைக்கு வந்தவர் என்ன செய்வார் தெரியுமா, தொழுகையில் இருந்து கொண்டு அந்த நபருடன் நாம் எவ்வாறு பேச வேண்டும், அவர் இதை கேட்பார் நான் அதை சொல்ல வேண்டும், அவர் அதை கேட்டால் நான் இதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைத்து கொண்டு இருப்பார். அவருடன் உரையாட வேண்டியவைகளை எல்லாம் தொழுகையிலே அவர் நினைத்து அவருடைய உள்ளத்தை அவர் பராக்காக்கி கொண்டிருப்பார். அப்ப இப்படியான விஷயங்களை விட்டும் அவர் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அப்ப தொழுகிற நேரத்தில் எந்த விதமான எண்ணங்களும் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அவருடைய உள்ளத்தில் எது மாத்திரம் இருக்க வேண்டும், நான் ஒரு வணக்கம் செய்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுடன் நான் தொடர்புடன் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் மாத்திரம் இருக்க வேண்டுமே ஒழிய வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதை பராக்காக்கக்கூடிய, அதை விட்டும் வீணாக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவைகளை விட்டும் ஒதுங்கிவிட வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, ஃபலா யுஸல்லி பிஹதரத்தி தஆமின் யஷ்தஹீஹி. இப்ப கடும் பசியில் இருக்கிறாரு, அல்லது இவருக்கு விருப்பமான ஒரு உணவு அவருக்கு முன்னால இருக்குது. இப்ப தொழுகைக்கு நேரம் ஆகுது, இப்ப தொழணும் என்ற ஒரு நேரமும் இருக்குது. அப்ப இவர் தொழவும் வேணும், இவருக்கு விருப்பமான உணவும் முன்னால் இருக்கிறது, அல்லது இவர் கடும் பசியோடு இருக்கிறாரு, உணவும் வந்து விட்டது. அப்ப இந்த இரண்டு நிலையிலையும் இவர் தொழுதால் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கிருக்கும், அந்த உணவில் தான் இருக்கும். அந்த உணவை பற்றிய எண்ணங்கள் தான் அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கும். ஓர்நிலைப்படுத்தியவராக அவருக்கு தொழுகையில் அவருக்கு இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்ப என்ன செய்வாரு, அவர் கடும் பசி என்றால் அதை சாப்பிடுவார். அதே போன்று அவருக்கு விருப்பமான உணவு என்று சொன்னாலும் என்ன செஞ்சு கொள்வாரு, அதை சாப்பிட்டுட்டு அவர் தொழுகையை ஆரம்பிப்பார். அதே போன்று வலாஹுவ யுதாஃபிஉஹு அல் பௌலு வல் காயித், மலசலத்தை அடக்கி கொண்டு இவர் என்ன செய்ய மாட்டாரு,
தொழுகைக்கு போக மாட்டாரு. அப்ப தொழுகைக்கு போறதுக்கு முன்னால் என்ன செய்வாரு, அவரு பாத்ரூம் போய் அந்த தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து விட்டு, அந்த தேவைகளை எல்லாம் முடித்து விட்டு அவர் நிம்மதியான ஒரு நிலையில் அவர் தொழுவாரு. அப்ப மலசலத்தை அடக்கி கொண்டிருக்கக்கூடியவர் தொழுகையில் சென்று விட்டால் அவருக்கு எப்படா தொழுது முடியுதில்லை என்ற ஒரு எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தில் இருக்குமே ஒழிய அவருக்கு என்ன வராது, தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும், தொழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வராது. அப்ப இந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு தொழுவதற்கு முன்னால் இவைகளை சரி செய்துவிட்டு நாங்கள் தொழ வேண்டும். இவ்வாறு தொழுகிற நேரத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி கொண்டு நாங்கள் தொழுகையில் அல்லாஹுடன் இறையச்சத்துடன் நாங்கள் என்ன செய்யலாம், தொழலாம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார்கள், அவர் நிற்கின்ற நேரத்திலே அவர் சுஜூது செய்கின்ற இடத்தை தான் அவருடைய கண் பார்த்து கொண்டு இருக்கும். அவருடைய பார்வை எங்க இருக்கும், அவர் சுஜூது செய்கின்ற இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கும். இந்த நிலையில்தான் அவருடைய அனைத்து தொழுகையிலும் இருப்பார். இந்த நிலையில்தான் அவருடைய பார்வை சுஜூது செய்கின்ற இடத்தை பார்த்த நிலையில்தான் அவருடைய அனைத்து தொழுகையிலையும் அவர் இருப்பார். ஆனால் தஷஹுதுடைய நேரத்திலே அவர் அவருடைய ஆள்காட்டி விரலை அவர் பார்த்து கொண்டு இருப்பார். தஷஹுதுடைய நேரத்தில் மாத்திரம் அவருடைய ஆள்காட்டி விரலை அவர் பார்த்து கொண்டு இருப்பார். சரி, அப்ப தொழுகை கொத்தர் பேத்திட்டாருண்டா அவர் கியாமில் இருந்து தொழுகை முடிகின்ற வரைக்கும் அவர் சுஜூது செய்கின்ற இடத்தை தாண்டி அவருடைய பார்வை போகாது. தஷஹுதுடைய நேரத்தில் மாத்திரம் அவர் என்ன செய்து கொள்வாரு, அவருடைய ஆள்காட்டி விரலை அவர் பார்த்து கொள்வார். ஆள்காட்டி விரல் இந்த விரல். அப்ப தஷஹுதுடைய நேரத்துல அந்த அத்தஹியாத்தில் வைக்கக்கூடிய விரல். அதே போன்று அவருடைய வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ அவருடைய பார்வைகளை அவர் திருப்ப மாட்டார், அவர் பார்க்க மாட்டார். சிலர் பாத்தீங்கன்னா தொழுகைக்கு போய் நின்று என்ன செய்வாரு, அவர் எல்லா பக்கமும் பார்ப்பாரு. முன்னால ஓடுற பூனையும் பார்ப்பாரு, முன்னால போடுற மனுஷனையும் பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவர் தொழுகையில அவர் நிற்கிறார் என்றது மாத்திரம்தான் இருக்குதே ஒழிய அது அவருக்கு முன்னால போறது பின்னால போறது எல்லாமே அவர் என்ன செஞ்சிடுவாரு, பார்ப்பாரு. இது என்னல்ல, தொழுகையுடைய ஒரு ஒழுங்கல்ல. இவ்வாறு பார்க்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இவ்வாறு பார்ப்பது என்பது ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று அவருடைய பார்வையை வானின் பக்கம் உயர்த்தி பார்க்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு, வானின் பக்கம் உயர்த்தி பார்க்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப சில கூட்டம் என்ன செஞ்சு கொள்ளட்டும், சிலர் தவிர்ந்து கொள்ளட்டும், அவர்கள் வானை நோக்கி தொழுகையிலே பார்க்கிறார்கள், அவர்களுடைய பார்வை அல்லாஹ் பறிக்க போதும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்ன செய்திகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, குனூத்துடைய நேரத்துல 2 கைகளையும் நன்றாக உயர்த்தி என்ன செய்வாங்க, தலையை என்ன செஞ்சு கொள்வார்கள், வானின் பக்கம் உயர்த்தி கொள்வார்கள். அப்ப பார்வை எங்க இருக்கும், பார்வையும் வானத்தை பார்த்த நிலையில இருக்கும். இது கூடாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் கிடையாது, இது கூடாது. அப்ப என்ன செய்யணும், கையை உசத்தினாலும் தனது பார்வை எங்க இருக்கணும், சுஜூது செய்கின்ற இடத்தில் தான் தனது பார்வை இருக்கணும் என்பதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது துஆவுல் இஸ்திஃப்தாஹ். இப்ப தொழுகைக்கு ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி தொழுகையில இணைஞ்சிட்டாருண்டா அடுத்தது ஒரு துஆ ஓத வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, துஆ அல் இஸ்திஃப்தாஹ்னு சொல்லுவாங்க. நீங்க துஆவுடைய பாடத்துல நிறைய துஆக்களை நீங்க இது சம்பந்தமாக நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அப்படி வருகின்ற அந்த துஆக்கள்ல இப்ப என்ன செய்யறது, நாங்க எங்களுக்கு ஒரு 3-4 துஆ பாடம் என்று சொன்னால் நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதுல ஒன்றை ஒரு தொழுகையில ஓதுறது, இன்னும் ஒன்றை இன்னும் ஒரு தொழுகையில ஓதுறது. அப்ப 3 துஆ பாடம்ண்டா அப்ப மாறி மாறி என்ன செய்யறது, ஒவ்வொன்றாக ஓதுவது என்ற எல்லாத்துடைய துஆவுடைய அந்த நன்மைகளையும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும்
நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சு கொள்றது, அவ்வாறு மாறி மாறி ஓதிக்கொள்வது. அதுல ஒன்றை இவங்க சொல்லி காட்டுறாங்க, மிகவும் பிரபல்யமான ஒரு துவான்னு சொல்லிட்டு, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் வ தபாரக இஸ்முக் வ தஆலா ஜத்துக் வ லா இலாஹ கைருக் என்று சொல்லக்கூடிய இந்த துவா. இந்த துவாவை என்ன செஞ்சு கொள்றது, இந்த துவாவை மோதிக்கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹும்ம பாயித் பைனனா அந்த 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 துவாவை ஓதிக்கொள்ளலாம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய என்ன இருக்குது, துவாக்கள், துவாவுல் இஸ்திஃப்தா சம்பந்தமாக வருகின்ற துவாக்கள் இருக்குது, அந்த துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல பதிவான செய்தி, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதம் வ அஸீலான்னு சொல்லக்கூடிய இந்த துவா. இந்த துவாவை என்ன செஞ்சு கொள்வாரு, அவர் ஓதிக்கொள்வார். அப்ப இதை ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எதற்காக வேண்டி என்றால், வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டன. அப்ப வானத்தின் வாயில்கள் இந்த சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு அவர் சஹாபி ஓதுறாரு தொழுகையில. அப்ப சஹாபி அந்த தொழுகையில இந்த வார்த்தைகளை மொழிந்ததற்காக வேண்டி வானின் வாயில்கள் திறக்கப்பட்டன. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை எமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான துவாக்கள் இருக்கின்றன. அந்த துவாக்களை நாங்க என்ன செஞ்சு கொள்வது, நாங்க 4-5 துவாக்கள் பாடம் என்று சொன்னால் அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தொழுகையில ஓதுவது, அல்லது நாங்கள் ஒன்றுதான் பாடம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து என்ன செஞ்சு கொள்வது, அதை ஓதி வருவது. துஆவுல் இஸ்திஃப்தா முடிந்ததற்கு பின்னால் இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு ஆரம்பிப்பார். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால என்ன செஞ்சு கொள்வாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்வாரு. இப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்வது, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம யஸ்தஈது பில்லாஹி தஆலா வுஜூபன். அப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இஸ்திஆதா சொல்வது வாஜிபு. அப்ப வாஜிபுன்னு வந்துட்டால் அதை விட்டால் என்னது, விட்டால் பாவம். அப்ப வயஸமு பிதர்கிஹி அவர்களே சொல்கிறார்கள், அதை விட்டால் பாவம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்திஆதா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் இஸ்திஆதா சொல்வது தொழுகையில் கட்டாயமா, அதாவது வாஜிபா சுன்னாவா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் வாஜிப் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதிகமான உலமாக்கள் அது சுன்னா என்று சொல்கிறார்கள். அப்ப இதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், இதை நாங்க தெளிவா நாங்க விளங்கி கொள்ளணும். அப்ப நாங்க என்ன செய்வது, நாங்க அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆக குறைந்தது இந்த அளவாவது, அல்லது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்று சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளலாம். அவுது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்று சொல்லக்கூடிய எத்தனை செஞ்சு கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். அப்படியும் இதெல்லாம் எங்களுக்கு பாடமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதையாவது நாங்கள் ஓதிக்கொள்வது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் வாஜிப் என்ற தரத்தில் பேசுகிறார்கள். அதிகமான உலமாக்கள் சுன்னா என்று சொல்லுகிறார்கள். ஏதோ நாங்கள் என்ன செஞ்சு கொள்வது, ஒரு முக்கியமான ஒரு சுன்னா என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால நாங்க இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை சொல்லிட்டு நாங்கள் சூராவை ஓத ஆரம்பிப்பது. சரி, இப்ப இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதாவது இஸ்திஆதா, இஸ்திஆதா ஒவ்வொரு ரக்காத்திலையும் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன தேவையில்ல, சொல்ல தேவையில்லை. ஆனால் அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செய்ய தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. ஏன்னு கேட்டால் தொழுகை என்பது அது ஒன்றை போன்றது, ஒரு வஸ்துவை போன்று. இப்போ தொழுகையினுடைய ஆரம்பத்தில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஓதிட்டாருந்தா அது முழு தொழுகைக்குமே போதுமானது, அது முழு தொழுகைக்குமே போதுமானது என்பதுதான் ராஜிஹான கருத்தாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், அந்த இஸ்திஆதா என்பதை நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்க
ஓதிக்கொள்வது முக்கியமான சுன்னா என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சும்ம யகூலு சிர்ரன் ஃபில் ஜஹ்ரியத்தி வ சிர்ரியத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப தொழுகை ஜஹ்ரியத்தான தொழுகையா இருக்கலாம், சிர்ரியத்தான தொழுகையா இருக்கலாம். எங்களுக்கு தெரியும் ஜஹ்ரியத்தான தொழுகை என்பது அதுல கிராத்தை சத்தமாக ஓதுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது அமைதியாக ஓதுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம். எந்த தொழுகையாக இருந்தாலும் அதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மெதுவாக தனக்கு மாத்திரம் கேட்கின்ற அளவுக்கு ஓதுவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கு. என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ஓதணும். அப்ப அந்த அளவுக்கு ஓதுறதா என்னது? சுன்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஜஹ்ரியத்தான தொழுகையில ஓதுற நேரத்துல அவர் என்ன செய்வாரு? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிறத மெதுவாக சொல்வாரு. அதற்கு பின்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் என்ன சொல்வாரு? அமைதியாக மெதுவாக அவருக்கு கேட்கிற மாதிரி என்ன செய்வாரு? அவர் சொல்வாரு. சொல்லிட்டு அதற்கு பின்னால் என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமாக ஓதுவார். இது ஜஹ்ரியத்தான தொழுகையில. அவர் இமாமாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் விசேஷமா என்ன செய்வாரு? அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமாக அவர் ஓதுவாரு. சரி, அடுத்ததாக கிராஅத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல். அப்ப நாங்க இஹ்ராம் தக்பீருக்கு பின்னால துஆவுல் இஸ்திஃப்தா அதை பார்த்தோம். அதற்கு பின் துஆவுல் இஸ்திஃப்தாவுக்கு பின்னால இஸ்திஆதா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்திஆதா என்பதை நாங்க பார்த்தோம். அதற்கு பின்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவதையும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். சும்ம யக்ரஉ சூரத்துல் ஃபாத்திஹத்தி பிதமாமிஹா. அப்ப என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹாவை பூரணமாக அவர் ஓதுவாரு. வல் பஸ்மலத்து மின்ஹா, அந்த பிஸ்மில்லான்னு சொல்லக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு ஆயத் என்பதையும் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ரகசியமாக என்ன செய்வாரு? ஓதுவதுதான் சுன்னா என்பதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று வஹிய ருக்னுன், எங்களுக்கு தெரியும் தொழுகையில ருக்குன் என்று சொன்னால் அதை விட்டால் தொழுகை கூடாது. லா தஸிஹு ஸலாத்து இல்லா பிஹா. அப்ப ருக்குன் என்று சொல்லி விட்டால் அதை ஒருத்தர் வேணும்னு விட்டுட்டார் என்று சொன்னா என்ன செய்யாது? தொழுகை கூடாது, தொழுகை கூடாது. ஃபயஜிபு அலல் ஆஜிமி ஹிஃப்துஹா. அப்ப அரபு தெரியாதவர்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? அதை மனனம் செய்வது கட்டாயம், மனனம் செய்வது கட்டாயம். இப்ப சரி, இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நிலை. சரி, இப்ப அதுல இருந்து மசாலாக்கள் ஒவ்வொன்றா சொல்றாரு. ஃபமல்லம் யஸ்தத்ய, இப்ப ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அவருக்கு ஓதுவதற்கு இயலாத நிலையில இருக்கிறார். அவருக்கு இயலாது. ஒன்றோ அவர் வயோதிகமான நிலையில அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக்குறதுக்குரிய சக்தி கிடையாது, இந்த நிலையில இருக்கிறார். இப்ப இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தால இவருக்கு ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை, ஓதக்கூடிய சக்தியும் இல்லை இவர்கிட்ட. இவ்வாறு இருக்கக்கூடியவர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிக்கொண்டால் போதும். இப்ப யாருக்கு இது? இயலாத ஒருத்தருக்கு, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தெரியாத ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மொத்தமாகவே அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா மனனமே கிடையாது, முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடியவருக்கு இவ்வாறு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடியதை இவர் செஞ்சு கொள்வாரு, இவர் ஓதிக்கொள்வார். சரி, இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓதணும்? சிலரை பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி சொல்றது? பிஸ்மி ஆரம்பத்தில் இருக்கிற பிஸ்மியும் வலத்தாலீன் மட்டும்தான் விளங்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படியே முணுமுணுத்து வலத்தாலீன் ஆமீன் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க. அப்ப இதெல்லாம் என்னது? இது இவ்வாறு ஓதுனால் இது என்ன செய்யாது? இது தொழுகையில அவர் ஓதுவார் என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த ருக்குனை அவர் விட்டு விட்டார்.
இவ்வாறு ஓதுவது என்ன செய்ய மாட்டாது, இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதெல்லாம் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப இவர் எவ்வாறு ஓதுவார்னு கேட்டால், ஒவ்வொரு ஆயத்தாக நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவார். உதாரணமாக இவர் என்ன செய்யறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத ரகசியமா ஓதுவார்னு வைங்களேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நிப்பாட்டுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிப்பாட்டுவார். அதுபோல என்ன செய்வாரு, அவ்வாறு என்ன செய்வாரு, அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அப்படின்னா ஒவ்வொரு ஆயத்தாக தெளிவாக மெதுவாக நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவார். அப்ப இவ்வாறு ஓதுவதுதான் இதுதான் சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிராத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராத்தை பத்தி வரக்கூடிய ஹதீஸுகளை நாம பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு ஆயத்தாக நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இந்த இடத்துல கொண்டு வருகிறார்கள், வஹாகதா கானத் கிராத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா கிராத்துகளும் இவ்வாறு தான் இருந்துச்சு. யகைஃபு அலா ரூஸில் ஆய், ஒவ்வொரு ஆயத்தும் முடிகிற நேரத்துல அந்த முடிகிற இடத்துல என்ன செய்வாங்க, நிப்பாட்டுவாங்க. வலா யஸிலுஹா பிமா பஅதஹா, அப்ப ஒரு ஆயத்தை அந்த முடிகிறது முடிக்காமலுக்கு நிப்பாட்டாமலுக்கு அடுத்த ஆயத்தோட சேர்த்து ஓத மாட்டார்கள். வ இன்கானத் முத்தஅல்லிகத்தல் மஅனா பிஹா, இப்ப எப்படி இருக்கலாம், சில நேரங்கள்ல சில ஆயத்து அந்த ஆயத்தை அவங்க என்ன செய்வாங்க, முடிச்சிருப்பாங்க. அந்த ஆயத்து முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆயத்துடைய கருத்து அடுத்த ஆயத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்கும். கருத்து அங்கதான் முடிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாக்களை ஓதுற நேரத்துல ஒவ்வொரு ஆயத்தாக நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவார்கள் என்பதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையில் தெளிவாக ஓதினால்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவும் என்ன செய்யப்படும், தொழுகையில் ஓதுனதாகவும் கருதப்படும். அதுவும் அந்த ருக்குனை நிறைவேற்றியதாகவும் கருதப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையில ஓதுற நேரத்துல பல கிராத்துக்கள் இருக்கு. சபத கிராத்துன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா, 7 கிராத்துக்கள் 7 முறையில. அப்ப அந்த கிராத்துக்கள் அதுல எந்த கிராத்தை எடுத்தும் அவர் ஓதுனாலும் சரி. அப்ப ஒரு கிராத்துல மாலிகி யௌமித்தீன் நாங்க ஓதுறது ஹப்ஸுட கிராத்துல, இன்னொரு கிராத்துல மலிகி யௌமித்தீன் வருது. அவர் அந்த கிராத்துல ஓதுனாருண்டா அவர் அந்த கிராத்துல அவர் என்ன செய்யலாம், முழுமையாக ஓதி முடிக்கலாம். அப்ப இதையும் அதையும் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப எந்த கிராத்துல ஓதினாலும் என்ன செய்யும், தொழுகை நிறைவேறும். அவர் ஓதினால் அந்த ஓதல் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்த மசாலா அடுத்த தலைவு பேசுறாரு, கிராஅத்துல் முக்ததி லஹா. இப்ப அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு இமாமை பின்பற்றி தொழக்கூடிய மஅமூம் அதை எவ்வாறு ஓத வேண்டும், அவருடைய நிலையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு நிலை என்ன என்பதை சொல்றாங்க. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல நாங்க ஒரு 4 நிலையாக நாங்க பிரிக்கலாம். ஒன்று, முதலாவது நிலை யஜிபு அலல் முக்ததி அன் யக்ரஅஹ வரா அல் இமாமி ஃபி சிர்ரியா, முதலாவது நிலை. இப்ப அமைதி, அதாவது ரகசியமாக ஓதி தொழக்கூடிய தொழுகைகள் இருக்குது, சிர்ரியான்னு சொல்லுவோம் நாங்க. அந்த தொழுகைகளில் மாமூமாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓதத்தான் வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை செல்லுபடியற்றது, தொழுகை செல்லுபடியற்றது என்றே சொல்லிவிட்டார்கள். அப்ப என்ன செய்யணும், அப்ப சிர்ரியத்தான தொழுகையிலே அப்ப இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர் ஓதுவார். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை ஜஹிரியத்தான தொழுகை. ஜஹிரியத்தான தொழுகையிலே இமாம் ஓதுறாரு, ஆனா இவருக்கு கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டால், ஒன்றோ இவர் தூரத்துல நிக்கிறாரு, அல்லது என்ன இருக்குது, அல்லது வேற சத்தங்கள்
இந்த சத்தத்தை வந்து கேட்க விடாம செய்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால ஜஹ்ரியத்தான தொழுகையிலையும் இவருக்கு கேட்கல அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வாரு? அதுலயும் என்ன செய்வார்? அவரு ஓதுவார். மாமும் ஓதுறது கட்டாயம். அல்லது இந்த மூணாவது நிலைமை, இமாம் என்ன செய்யறாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். என்ன செய்யறாரு? அமைதியாக இருக்கிறார். அப்ப அந்த அமைதியாக இருக்கிற அந்த நேரத்தில் இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா முழுமையாக ஓதி முடிக்க ஏழுமான ஒரு நேரம் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் அவருக்கு என்ன செஞ்சிடுவாரு? அவருக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிச்சிடுவார். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்களா, அவ்வாறு எதற்கு ஹதீஸுகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தால் அவ்வாறு என்ன கிடையாது. சஹீஹான ஹதீஸ் எதுவுமே அதை விபரிக்கின்றதாக இல்லை. பலகீனமான ஹதீஸ் காணப்படுகிறது. சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பின்னால் அமைதியாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள் என்று சொல்கின்ற சஹீஹான ஹதீஸ் எதுவுமே கிடையாது. சரி, இவ்வாறு இருக்க ஒரு சில ஊர்கள்ல வந்து இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர்ல வளம் என்னண்டா, சில மதுஹபுகளின் அடிப்படையில வளம் என்னண்டா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பின்னால அமைதியாக இருக்கிறதா வளமை அப்படின்னு இருந்தால் அதுல எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நாங்க என்ன செஞ்சு கொள்வது? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வது. சரி, அப்ப தொழுகையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க? அமைதியாக இருந்திருக்கிறான். ஒன்று தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால துஆவுல் இஸ்திஃப்தா ஓதுவதற்காக வேண்டி, அதற்கு பின்னால எல்லா கிராத்தும் முடிந்து விட்டு ருக்கூக்கு போறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் என்ன செஞ்சுக்கிறான்? ஒரு சக்தா, ஒரு அமைதியாக இருந்து விட்டு ருக்கூக்கு போய்த்திருக்கிறான். இது வந்து ஹதீஸ்களின் மூலமாக தரிப்பட்ட இடம். சரி, இப்ப நான் 3 நிலையை பார்த்துட்டோம். 4வது நிலை என்ன? ஜஹ்ரியத்தான தொழுகை. அதுல இமாம பின்பற்றி மாமும் தொழுகிறாரு, இமாம் பின்பற்றி மாமும் தொழுகிறாரு. அதுல ஒரு சக்தாவும் இல்லை, ஒரு அமைதியும் இல்லை. இமாம் தொடர்ச்சியா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, அதுக்கு பின்னால தொடர்ச்சியா அடுத்த சூறாவையும் ஓதுறாரு. அப்ப இந்த நிலையில சூரத்துல் ஃபாத்திஹா மாமூமுக்கு ஓதனமா இல்லையா என்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல ஓதுவது என்னது, இந்த இடத்திலையும் அவர் ஓதனும் என்று சிலர் சொல்கிறார்கள். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கிராத்துல் இமாமி என்னது, இமாமுடைய கிராத் வந்து அவருக்கு போதுமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அப்போ ஒருவர் வந்து ஓதுறார் என்று சொன்னா அவரை நாங்க குரகானவும் தேவையில்லை, அவர் ஓதல் என்று சொன்னால் நாங்க செய்ய தேவையில்லை, குரகான தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி, தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதனும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய ஹதீஸ்கள் வருது. அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். இல்ல ஓத தேவையில்ல, இமாம் ஓதினால் போதும் என்று சொல்லக்கூடியவங்க காட்டுகின்ற ஹதீஸ் ஆதாரம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை தொழுவிக்கிறார்கள். அந்த நேரத்துல சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஓதுறாங்க. அப்ப ஓதுற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேறொன்றும் ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இது எதுக்கு ஆதாரம் என்று கேட்டால், அப்ப இமாம் ஜஹ்ரியத்தான தொழுகையில இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சூரா ஓதுறாரு. அவர் ஓதுற நேரத்துல அந்த நேரத்தில் மாமூமாக நிற்கக்கூடியவர் அவரும் ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இது கருத்து வேறுபாட்டுக்குள்ள ஒரு செய்தியாகவும் இருக்கிறது என்பதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, நாங்க இந்த அளவுல நாங்க எங்களுடைய இந்த வகுப்பை நாங்க முடிச்சு கொள்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சிஃபத்து ஸலா என்ற அந்த
ஒரு அந்த தொகுப்பு வந்து ஷேக் நடத்தினாங்க. இன்றைக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் தான், ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமுல்லா அவருடைய ஒரு முக்கியமான ஒரு மாணவர், அவங்களோட மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவர் உடைய அந்த ஜனாசாவுடைய செய்தி, அதாவது ஜோர்தான் நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஷேக் அலி ஹசன் அல் ஹலபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவருடைய மௌத் செய்தி இன்றைக்கு. அவர் கொரோனாவினால் அவருடைய மௌத்து அல்லாஹுடைய நாட்டப்படி அவர் மரணித்தார். அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கு உயர்ந்த ஷஹாதத்தை வழங்குவானாக என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அவர் நூட்கள் நிறைய கிதாபுகள் அவங்க தொகுத்திருக்கிறாங்க. இன்றைய பாடத்தில் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க போவது துவாவுடைய பகுதி. இன்றைய பாடத்தில் ஒரு துவாவை நாம் பார்த்து இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய துவாவை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் பார்க்க போது 45வது துவா. நாங்கள் நாளும் ஒரு துவாயை மன்னமிடுவோம் என்ற தொடரில் நாங்கள் பார்க்க போகக்கூடிய துவா 45வது துவா. அதாவது நாங்கள் இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்கள் நாங்கள் தனித்தலைப்பாக கூட நாங்கள் பார்த்தோம் ஒரு வகுப்பில். அந்த தொடரில் நாங்கள் ஒவ்வொரு துவாவாக பார்த்து வரக்கூடிய தொடரில் இது 45வது துவா. இந்த துவாவை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தடவை மீட்டிக்கொள்வோம். அதன் பிறகு அதனுடைய பொருளையும் நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வரப்பல் அர்தி வரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன்னவா ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض أن الدين وأغننا من الفقر. திரும்ப சொல்லுங்க. اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض أن الدين وأغننا من الفقر. நாங்கள் இதை இரவில் ஓதக்கூடிய துவாக்களில் மிகச்சிறந்த ஒரு துவா. இது முஸ்லீமில் 7064வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது, வானங்கள் பூமியுடைய இரட்சகனே, மகத்தான அரிசின் இரட்சகனே, எமது இரட்சகனே, அதே போன்று யாவற்றின் அனைத்தின் இரட்சகனே, அதே போன்று அதாவது தானியங்கள், அந்த தானிய வித்துக்கள் விதைகளை வெடிக்கச் செய்பவனே, தௌராத்தை இஞ்சீலை ஃபுர்கானை அருளியவனே,
சகலவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த அனைத்தினுடைய முன்னேற்ற ரோமங்களும் உன்பிடியில் தான் இருக்கின்றன. அவற்றின் முன்னேற்ற ரோமங்கள் உன்பிடியில் இருக்கின்றன. நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் இல்லை. நீயே முதன்மையானவன், நீயே முதன்மையானவன், உனக்கு முன்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேல் வேறொன்றும் இல்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழ் வேறொன்றும் இல்லை. எமது கடனை நிறைவேற்றுவாயாக. ஏழ்மையிலிருந்து எம்மை தன்னிறைவாக ஆக்குவாயாக. வறுமையிலிருந்து காத்து எம்மை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக என்ற இந்த துவா. இது நாங்கள் இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா. பல அடிப்படைகளை, பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அகீதாவுடைய அடிப்படைகள் எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இது இருக்கிறது. இது நாம் இரவில் ஓத வேண்டிய துவாக்களில் ஒன்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.